ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் 22 வயது மகளுக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு வழக்கம் போல் என் கணவர் என்னை ஊரில் விட்டுவிட்டு நகரத்திற்கு சென்று விட்டார். நான் மீண்டும் தனியாகத்தான் இருந்தேன். என் கணவர் மகளின் திருமணத்திற்காக சில நாட்களாக வந்திருந்தார். ஆனால் திருமணத்திற்கு நிறைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்ததால் கணவருடன் தனியாக நேரம் செலவிடும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. கவிதா என் கணவரின் முதல் மனைவியின் மகள். என் மகள் எனக்கு ஃபோன் செய்தபோது, அம்மா, நான் மிகவும் நன்றாகத்தான் இருக்கின்றேன் என்று சொன்னாள். இந்த திருமணத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஆனால் என் கணவர் என்னை மிகவும் நேசிக்கின்றார்மா. என்னுடன் எல்லா நேரத்தையும் செலவிட விரும்புகின்றார். என்னை ஒரு நிமிடம் கூட தனியாக விடமாட்டேன் என்றாள். இதை கேட்டு எனக்கு என் மகளுக்கு நல்ல வீடு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க எங்கள் நிலத்தை அடகு வைத்து இப்பொழுது கடன் எங்கள் தலைக்கு மேல் உள்ளது. இந்த கடனை படிப்படியாக நகரத்தில் சம்பாதித்து அடைக்கலாம் என்று என் கணவர் கூறினார். ஆனால் நான் திருமணம் செய்து இந்த வீட்டிற்கு வந்தபோது நான் சுரேஷின் 2வது மனைவியாகத்தான் இருந்தேன். அப்போது என் மகளுக்கு 5 வயது மட்டுமே. குழந்தையை வளர்க்க தாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 2வது திருமணத்தையும் செய்து கொடுத்தார்கள். தாய் இல்லாத அந்த பெண்ணை என் சொந்த மகளாக வளர்த்து அவளுக்கு நிறைய அன்பும் கொடுத்தேன். ஆனால் எங்கள் திருமணத்தின் முதல் இரவு என் கணவர் என்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் என் முதல் மனைவியின் மிகவும் நேசிக்கின்றேன். மீண்டும் திருமணம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லைதான். ஆனால் என் அம்மா என் மீது அதிக அழுத்தம் கொடுக்கின்றார். ஆதனால்தான் திருமணத்திற்கும் ஒப்புக்கொண்டேன் என்று சொன்னார். என் கணவரின் முதல் மனைவி இறந்த பிறகு என் கணவர் நகரத்தில் வசிக்கத் தொடங்கினார். அங்கேயே வேலையும் செய்தார். என் மாமியார் மற்றும் மாமனார் கிராமத்து நிலங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். என் கணவருக்கு விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் என்னிடம் வருவார். ஆனால் அவர் போனதும் நான் இரவில் தனியாகத்தான் கழிப்பேன். அவரது அன்புக்காக ஏங்குவேன். என் திருமணமாகி 1 வருடம் முடிவதற்குள் நான் கர்ப்பமும் ஆனேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. கணவன் இல்லாமல் கிராமத்தில் இருக்க பிடிக்காததால் என்னையும் நகரத்திற்கு அழைத்து செல்லுங்கள். நான் உங்கள் கூடவே வாழ வேண்டும். இப்படி தனியாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்றேன். என் கணவர் நகரத்தில் எத்தனை பேர் செலவுக்கு என்னால் ஆதரவாக இருக்க முடியாது. ஆனால் நீ உன் குழந்தைகளை அழைத்து கொண்டு கிராமத்திலேயே இரு. கிராமத்திலேயே அவர்களுக்கு எழுத படிக்க கொடு, சொல்லிக் கொடு என்று சொன்னார். என் கணவர் மாதம் 1 முறைதான் வருவார். ஆனால் சில நாட்களாகவே தங்கிவிட செல்வார். அதேபோல் என் இளமை படிப்படியாக தனிமையிலேயே கரைந்து இப்போது எனக்கு வயது 35 ஆனது. என் கணவர் என்னை விட 7 வயது பெரியவர். திருமணமான சில நாட்களுக்கு பிறகு என் கணவர் எனக்கு ஃபோன் செய்து, பெரிய பிரச்சனை வந்துவிட்டது, என் வேலை போய்விட்டது, எனக்கு இங்கும் வேலை கிடைக்கவில்லை என்றார். நீங்கள் மீண்டும் ஊருக்கு வந்து விவசாய வேலைகளை செய்யுங்கள் என்று சொன்னேன். ஆனால் என் கணவர் என் மீது நிறைய கடன் உள்ளது. நான் வேலை செய்யாவிட்டால் இந்த கடன்களை எப்படி அடைத்து கொள்வது? தோட்டமும் நம் கையை விட்டு போய்விடும் என்றார். அப்போது நான் சொன்னேன், இப்பொழுது கவிதாவிற்கு திருமணமாகிவிட்டது. நான் நகரத்தில் வந்து ஏதாவது வீட்டு வேலைகளையும் செய்கின்றேன். சமைப்பது, பாத்திரம் கழுவது போன்ற எந்த வேலை கிடைத்தாலும் இந்த கடனில் இருந்து விடுபடலாம். சிறிது நேரம் யோசித்த பிறகு என் கணவர், சரி, உனக்கு வேலை செய்ய விருப்பம் இருந்தால் வா, ஏனென்றால் நம் நிறத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார். என் மகனை என் மாமியாரிடம் விட்டுவிட்டு பணத்தின் தேவையை பார்த்த என் மாமியார் எனக்கு அனுமதியும் கொடுத்தார். பல வருடங்களுக்கு பிறகு என் மனதின் ஆசை எல்லாமும் நிறைவேறும் என்று நான் நினைத்தேன். பல வருடங்களாக கணவரின் அன்புக்காக இயங்கிதான் இப்பொழுது அதை பெறப் போகின்றேன். ஆனால் நான் நகரத்திற்கு செல்வதால் எனக்கு பெரிய ஆபத்துக்காக காத்து கொண்டிருந்தது. எனக்கு அது தெரியவில்லை. வேறு வழியின்றி நானும் அங்கே செல்வதாயிருந்தது. என் பெயர் சுமதி. நான் மிகவும் அழகாக இருக்கின்றேன். என் அழகான நிறம் போல என் அழகான கண்கள். நான் என் கணவரை அடைந்தபோது என் கணவர் மிகவும் மகிழ்ச்சி. அவரும் இரவை தனியாக கழிக்கின்றார் என்று எனக்கு தெரியும். நகரத்திற்கு வந்த சில நாட்களிலேயே 2 வீடுகளில் எனக்கு வேலையும் கிடைத்தது. இன்னும் கொஞ்சம் வேலை கிடைத்தால் நல்ல பணம் கிடைக்கும் என்று தோன்றியது.
கிராமத்து மக்கள் கிராமத்தில் இருந்து வருவதால் நல்ல சம்பளமும் கொடுப்பார்கள். ஒரு இரவு வேலைக்குப் பிறகு நான் என் கணவருடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வெளியே மழை பெய்யத் தொடங்கியது. பலமாக மழை பெய்து கொண்டிருந்தபோது வெளியே ஆட்கள் நிற்கும் அறிகுறி கூட எனக்கு தெரியவில்லை. இரவு ஒரு 11 மணி அளவில் யாரோ வீட்டு கதவை தட்டினார்கள். இவ்வளவு இரவில் யார் வந்திருப்பார்கள் என்று என் கணவர் ஆச்சரியப்பட்டார். என் கணவர் எழுந்து கதவை திறக்கச் சென்றபோது 40 முதல் ஒரு 45 வயதுள்ள வலுவான ஆண் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். என் கணவன் அந்த நபரிடம் பேசத் தொடங்கியதும் நான் என் படுக்கை அறைக்கு வந்தேன். ஆனால் இந்த நபர் யார்? அவர்கள் ஏன் நம் வீட்டிற்கு வந்தார்கள் என்று நான் யோசனையில் மூழ்கியிருந்தேன். சிறிது நேரம் கழித்து என் கணவர் அறைக்கு வந்து 4 பேர் பயணிகள் மற்றும் மழையால் மோசமாக நனைந்துள்ளாராம். அவர்கள் ஒரு இரவு நம் வீட்டில் தங்குவதற்கு கேட்கின்றார்கள் என்றார். அதனால் எனக்கு அவர்கள் மீது கருணை வந்து சரி என்றும் சொன்னேன். ஆனால் இந்த சிறு வீட்டில் ஒரே ஒரு விருந்தினர் அறை மட்டுமே உள்ளதே. ஆனால் நீங்கள் 4 பேர் அங்கேதான் தூங்க வேண்டும் என்று சொன்னேன் என்றார். ஏனால் இதை நம்ப முடியவில்லை. 4 அறிமுகம் இல்லாதவர்களை எப்படி வீட்டில் இருக்க என் கணவர் எப்படி அனுபவிக்கின்றார்? ஆனால் அவர் மிகவும் எளிமையானவர்தான். மக்களை எழுதி நம்புபவர். ஒருவேளை இந்த மக்கள் மழையால் உண்மையிலேயே உதவி அற்றவர்களாக இருக்கலாம். நம் வீட்டில் திருடக்கூடிய மதிப்பு மிக்க பொருட்கள் கூட இல்லை என்று நினைத்தேன். இந்த நபர்கள் மிகவும் பசியாக இருக்கின்றார்கள். தயவு செய்து கொஞ்சம் உணவை தயார் செய் என்று என் கணவர் சொன்னார். நான் சமையலறைக்கு சென்று சமைக்கவும் ஆரம்பித்தேன். நான் அவர்களுக்கு உணவு கொடுக்க வெளியே வந்தபோது 4 பேர் என் மீது கண் வைத்தார்கள். நான் ஒரு சிவப்பு சேலையில் இருந்தேன். எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் இந்த ஆணும் எத்தனை இப்படி பார்க்கின்றானே என்று என் கணவர் என்னை என் மனைவி என்று அறிமுகப்படுத்தினார். ஆனால் அவர் தன் முதல் மனைவியை அழகாகத்தான் நேசித்தார். அவளது குழந்தையை பார்த்து காதல். அவர் சுனிதாவோடு வளர்ந்தவர்தான். இருவரும் காதலித்தார்கள். இந்த விஷயம் ஊர் முழுவதும் தெரியும். ஏனென்றால் அவர்கள் அடிக்கடி வயல்வெளிகளில் சுற்றி திரிந்தவர்கள்தான். ஆனால் படிப்படியாக சுனிதா பருவம் அடைந்த பிறகு அவள் தந்தை சுரேஷுடன் அவளை சந்திக்க விடவில்லை. சுரேஷுடன் இப்படி சுற்றினால் உன்னை யார் திருமணம் செய்வார்கள் என்று சொல்றான். ஆனால் பின்னர் சுரேஷ் அவர்களுக்காக சம்மதம் பேசும்போது அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். இருவரும் திருமணம் செய்து குழந்தையும் பெற்றனர். ஆனால் அப்போது சுமதி நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போனாள். அவள் இறப்பில் இருந்து என் கணவரால் மீளவே முடியவில்லை. நான் உனக்கு மனைவியின் உரிமையை கொடுக்கின்றேன். ஆனால் நான் உன்னை நேசிக்க முடியாது என்று அவர் என்னிடம் சொல்வார். சில சமயங்களில் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்காக மட்டுமே திருமணம் செய்து என் வாழ்க்கை வீணாக்கிய என் கணவர் மீது எனக்கு மிகவும் கோபம்தான் வரும். நான் ஒரு பெண்தான். எனக்கும் அன்பு வேண்டும். என்னை மனதார நேசிக்கும் ஒருவர் எனக்கு வேண்டும். என் கணவர் என்னை பொறுப்பு மற்றும் ஆனால் இன்று முதல் முறையாக ஒருவர் என்னை இப்படி பார்க்கின்றார். அதுவும் ஒருவர் அல்ல, 4 பேர். என் மனதில் விசித்திரமான எண்ணங்களும் தோன்றத் தொடங்கியது. உணவு கொடுத்த பின் அறைக்குள் வந்தேன். ஏனென்றால் இவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் அப்போதுதான் காலிங் பெல்லை அடித்தார்கள். வெளியே எடுத்து வந்ததை பார்த்து அறைக்குள் இருந்து பார்த்தேன். அது மிகவும் விலை உரிந்த. ஆனால் இப்போது என் கணவர் அதை மிகவும் மகிழ்ச்சியுடன் குடிக்கத் தொடங்கினார். அவர்கள் வெளியே சென்று ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்த பின்பு அவர் அதை அருந்தவும் சென்றார். நீண்ட நேரத்திற்கு பிறகு என் கணவர் அறையில் தூங்க வந்தபோது அவர் போதையில் முற்றிலும் சுயநிலவை இழந்துவிட்டார். நான் எப்படியோ அவரை கட்டிலில் படுக்க வைத்தேன். அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தார். நான் பயத்துடன் வெளியே சென்றேன். உங்கள் அனைவருக்கும் உள்ளே தூங்க ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என்று சொன்னேன். அவர்கள் என்னை மிகவும் விசித்திரமான கண்களாலே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகவும் குடித்திருந்தார்கள். நான் சீக்கிரம் என் அறைக்கு வந்து படுக்கை அறையை கதவை மூடிவிட்டு படுத்தேன். வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. என் கணவர் குரட்டை விட ஆரம்பித்து விட்டார். நான் மிகவும் சோர்வாகத்தான் படுத்திருந்தேன். ஆனால் நள்ளிரவில் பக்கத்து அறையில் இருந்து ஒரு பெரிய சத்தம் வர ஆரம்பித்தது. நான் பயத்தில் எழுந்தேன். ஆனால் என் கணவர் கவனிக்கவில்லை. அவர் ஆழ்ந்த தூக்கத்தை தொடர்ந்தார். நான் அவரை எழுப்ப வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் அவர் கொடுத்திருக்கின்றார். எழுந்திருக்க கூட மாட்டார் என்று எனக்கு தெரியும். சத்தம் அதிகமாகிக் கொண்டிருந்ததால் எழுந்து இவர்கள் திருடர்களா என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். என் கணவர் யாரை வேண்டுமானாலும் நம்புவான்.
ஆனால் அந்த நபர்கள் எனக்கு சரியானவாய் சரி என தோன்றவில்லை. நான் எழுந்து 10 நிமிடங்கள் என் படுக்கையில் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் பின்னர் தைரியத்தை வரவழைத்து என் படுக்கை அறையை கதவை திறந்து மற்றொரு அறைக்கு செல்லவும் ஆரம்பித்தேன். அங்கிருந்துதான் சத்தம் வந்தது. நான் சிறுவயதில் என் வீட்டில் அப்போதுதான் தீ விபத்து ஏற்பட்டபோது உணர்ந்த அதே பதற்றத்தை இப்பொழுது என் இதயத்தில் நான் உணர்கின்றேன். அப்பொழுது எனக்கு ஒரு 15 வயது இருக்கும். நான் வெளியே விளையாடி கொண்டிருந்தேன். வீட்டிற்குள் தீ விபத்து நடந்ததை பார்த்தபோது பயத்தில் என் இதயத்தில் இருந்து நகரவே முடியவில்லை. பக்கத்து வீட்டுகளில் இருந்து யாரையும் உதவிக்கு அழைக்க முடியவில்லை. எனக்கு பக்கவாதம் வந்தது போல் உணர்ந்தேன். இங்கிருந்து நான் என் இதய இடத்தில் உறுதியாகவே நின்றேன். என் வீடு என் கண்முன்னே எரிந்து சாம்பலானது. எனது பெற்றோர் உள்ளே இருந்தனர். எங்களுக்கு ஒரு அறை வீடும் இருந்தது. என் தந்தை இரவில் என் தாயும் நானும் தூங்கும் இடத்திற்கு வந்தபோது அவர் என்னை வெளியே தள்ளினார். என்னை ஏன் வெளியே தள்ளினார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் வளர்த்த பிறகு எனக்கு புரிந்தது. சிறுவயதில் நான் இதேபோல் ஒரே இடத்தில் நின்று பயந்து கொண்டிருந்தேன். என் கை கால்கள் நடுங்கின. சில சமயங்களில் உள்ளிருந்து சத்தமும் வரும். ஆனால் என் தந்தை என்னை அழைக்கும் வரை வெளியேவே நிற்க வேண்டும் என்று தெளிவாக சொன்னதால் நான் உள்ளேயே செல்லவில்லை. மழை பெய்தாலும் வெளியில் அடித்தாலும் என் தந்தை என்னை வெளியேவே நிற்க சொல்வார். சில சமயங்களில் நான் நீண்ட நேரம் அப்படியேதான் இருப்பேன். அந்த இரவு எங்கள் வீடு எரியும் பொழுது நான் அப்படியே நிற்கின்றேன். அப்போது விஷயம் தெரிந்த பிறகு சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் பார்த்து அப்போது வீடு முழுவதும் எரிந்து சாம்பலாகியிருந்தது. அணைக்க முயன்றாலும் பெற்றோர்கள் முழுவதுமாக எரிந்து போயிருந்தார்கள். உதவி கேட்க முடியாமல் அதே இடத்தில் நின்றுவிட்டதால் கிராம மக்கள் என் மீது குற்றம் சாட்டினார். உன் காரணமாகத்தான் உன் பெற்றோர் எரிந்து போனார்கள் என்று நான் அனாதியாக இருந்தேன். என் தாயி என் தாயின் அண்ணனும் அத்தையும் என்னை அவர்களுடன் அழைத்துச் சென்றார்கள். ஆனால் அந்த மக்கள் என் வாழ்க்கையை மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள். என் அத்தை விட்டு வேலைகள் அனைத்தையும் செய்ய நான் ஏதாவது தவறு செய்தால் என்னை அடிப்பாள். அப்போது எனக்கு 18 வயது ஆண்டு. எனக்காக மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பித்தார்கள். ஆனால் மாப்பிள்ளைகள் வரதட்சணை கேட்டதால் எனக்கு திருமணம் செய்ய முடியவில்லை. அத்தை திருமணத்திற்கு ஒரு பைசா கூட செலவும் செய்ய மாட்டாள். ஏனென்றால் அவள் என் சொத்தும் என் சொந்த மகள் இல்லை. வேண்டுமானால் இப்பொழுதே அவளை வீட்டிலிருந்து வெளியேற்றுகின்றேன் என்று சொன்னார்கள். மாமா எதுவும் சொல்லவே இல்லை. என்னை காயப்படுத்தி பொறுத்து கொள்கின்றார் என்று எனக்கு தோன்றியது. எனக்கு வயது 20 ஆன பிறகு சுரேஷுடன் எனக்கு சம்பந்தம் பேசினார்கள். இது சுரேஷுக்கு 2வது திருமணம்தான். குழந்தையை பார்த்து கொள்ள ஒரு தாய் வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் பரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிறகு எனக்கும் என் அத்தை என்னிடம் நீ எப்படியாவது உன் கணவன் வீட்டிலே இரு. ஆனால் எங்கள் வீட்டிற்கு திரும்பி வந்துவிடாதே என்று சொன்னார்கள். ஏனென்றால் நாங்கள் இனி உன் பொறுப்பை ஏற்க மாட்டோம் என்றார்கள். என் வாழ்நாள் முழுவதும் நான் இதே பயத்திலே இருந்தேன். யாரையும் எதிர்த்து பேச எனக்கு தைரியம் கிடையாது. அத்தையும் மாமாவும் என்ன சொன்னாலும் தலை குனிந்து சொன்னதையே எல்லாத்தையுமே நான் கேட்டு கொண்டிருந்தேன். இன்று இந்த இன்னொரு அறையிலிருந்து வரும் சத்தமும் கேட்டு மிகவும் பயப்படுகின்றேன். எனக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றதோ என்று எனக்கு தோன்றியது. கதவை லேசாக தள்ளி உள்ளே எட்டி பார்த்தபோது வானமே என் தலைமேல் விழுவது போல் ஆனது. ஒருவேளை இன்று என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள் என்றுதான் நான் நினைத்தேன். ஆம், அப்படி ஒரு பயங்கரமான காட்சியை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. 4 பேரில் ஒருவர் இறந்து கிடந்தார். ஆனால் இந்த அறையின் நிறம் முழுவதுமாக சிவப்பு நிறமாக மாறியிருந்தது. அறைக்குள்ளிருந்து 3 பேரின் கண்களும் என் மீது விழுந்தனர். ஒருவர் வேகமாக என் அருகில் வந்து என்னை உள்ளே இழுத்து கதவை மூடினார். இந்த நபர் எனக்கு ஏதாவது கெட்டது செய்வார்கள் என்றுதான் நான் மிகவும் பயந்து போனேன். ஆனால் அவர்கள் என்னை பார்த்தவுடன் மிகவும் விசித்திரமான கண்களால் பார்க்க ஆரம்பித்தார்கள். என் அருகில் வர ஆரம்பித்த பிறகு என் தொண்டை வறண்டு போக ஆரம்பித்தது. பயத்தில் என் குரல் நின்றும் போனது. அவர்களின் 4வது கூட்டாளி அறையில் இறந்து கிடந்தான். இப்பொழுது மீதமுள்ள 3 பேரும் என்னை உயிருடன் விடமாட்டார்கள். நான் கொலைக்கு சாட்சியாக இருந்ததால் மிகவும் பயந்தேன். இந்த 3 பேரில் யாரோ ஒருவர் அவனை கொன்று இருக்க வேண்டும். ஒருவர் என்னை தூக்கி நேராக கட்டிலில் எறிந்தார். இந்த நபர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்றுதான் நினைத்தேன். ஆனால்
அவர்கள் அப்படி எதுவுமே செய்யவில்லை. அப்போது அவர்கள் என்னை நெருங்கினார்கள். அதன் பிறகு எனக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இரவில் என் அறையில் எதிரொலித்தது. என் விருப்பத்திற்கு மாறாக இந்த கொலையாளி என்னை பயப்படுத்திக் கொண்டான். இந்த நேரத்தில் பயத்தில் என்னால் நகரக்கூட முடியவில்லை. என் இதயமும் மானமும் கட்டுக்கடங்காமல் இருந்தது. சில நேரங்களில் நான் அழுதேன். கண்களில் கண்ணீர் வழிந்தது. சில நேரங்களில் என்னை காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் மிகவும் உதவியற்றவளாக இருந்தேன். நான் அந்த நபரை மறுத்ததால் அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் ஏற்கனவே ஒரு கொலையை செய்திருக்கின்றார்கள். இதற்கு பிறகு ஒருவர் எழுந்து அந்த உடலை போர்வையால் சுற்றி வீட்டிலிருந்து வெளியே சென்று தனது காரில் மறைத்து வைத்தனர். பின்பு 2 ஆண்கள் சேர்ந்து அறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். 3வது நபர் என்னுடன் இருந்தார். என்னை கவனித்து கொள்ள ஆரம்பித்தார். ஏனென்றால் இந்த நபர்கள் செய்த குற்றத்தை அறிந்த ஒரே சாட்சி நான் மட்டும்தான். எல்லாம் சுத்தமாக முடித்தவுடன் 3 பேரும் மீண்டும் என் அருகில் வந்தார்கள். நான் கத்தினால் ஒருவேளை என் கணவர் அறையிலிருந்து வந்து என்னை காப்பாற்றுவார் என்று நினைத்தேன். ஆனால் இந்த மக்கள் கொலை செய்து என்னையும் என் கணவரையும் கூட கொன்றுவிடலாம். ஒரு கொலைக்கான தண்டனையை 3 கொலைக்கான தண்டனைக்கு சமமாக இருக்கும். எனவே பயந்து நான் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பின்னர் என் கணவர் என்னை அழைக்க ஆரம்பித்தவுடன் நான் மிகவும் பதற்றமடைந்தேன். ஏனென்றால் நான் இப்பொழுது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. எனது கணவர் என்னை இந்த நிலையில் பார்த்ததால் அவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவார். அதுவும் அறிமுகம் இல்லாதவர்களின் அறையில். ஆனால் நான் கண்விழித்த போது நான் என் படுக்கை அறையில் இருந்தேன். என் உடலில் இரவில் நான் அணிந்திருந்த அதே சிகப்பு சேலை இருந்தது. என்னை சுற்றிலும் லட்சக்கணக்கான ரூபாய் நோட்டுக்கள் சிதறி கிடந்தன. அப்போது அறிமுகம் இல்லாதவர்கள் சென்று விட்டார்கள். இப்பொழுது 10 மணி ஆகிவிட்டது. என் கணவர் ரொம்ப நேரம் தூங்கிவிட்டாயா? இன்று வேலைக்கு போக வேண்டுமல்லவா என்றார். எனக்கு எதுவுமே புரியவில்லை. பின்னர் என் கணவர் அந்த அறிமுகம் இல்லாதவர்கள் போகும்போது எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் எனக்கு நம்ப முடியவில்லை. எனது கணவர் தன் பணத்தை வாங்க விரும்பவில்லை. ஆனால் நான் அந்த நபர்களுக்கு உதவி செய்தோம். அதற்கு பதிலாக அவர்கள் நமக்கு உதவி செய்ய விரும்பினார்கள் என்று சொன்னார். ஆனால் அடுத்த நொடியில் என் கணவர் இன்னொரு அறைக்கு சென்று என்னை அழைக்க ஆரம்பித்தார். என் கணவருக்கு ஏதாவது விஷயம் தெரிந்துவிட்டதா என்று நான் மிகவும் பயந்து போனேன். நான் அவர் அருகில் வந்தபோது அவர் இப்பொழுது நீ எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை என்றார். என் இதயத்த துடிப்பே மிகவும் வேகமாகியது. நான் இந்த அறையை அப்போதுதான் நான் அந்த அறையின் படத்தை எடுத்து இணையத்தில் பதிவிடுகின்றேன் மற்றும் ஆன்லைனில் முன்பதிவு செய்வதன் மூலம் யார் வேண்டுமானாலும் இரவில் இந்த அறையில் தங்கலாம். நீ அவர்களுக்கு உணவு சமைக்கலாம். இதற்கு நான் ஒரு நல்ல தொகையை வசூலிக்கின்றேன். ஆனால் நாம் இருவரும் வேலை செய்ய வேண்டியதில்லை. இந்த வியாபாரத்தை நடத்துகின்றோம் என்று சொன்னார். அப்பொழுது இதை கேட்டவுடன் வானமே என் தலைமேல் விழுந்தது போல் தோன்றியது. மீண்டும் அந்த இறைவின் சிந்தனையில் மூழ்கினேன். எனக்கு என்ன நடந்தது என்று என் இதயத்தில் புதைந்து வைத்திருக்கின்றேன். நான் ஒரு கொலைக்கு சாட்சியாக இருந்தேன். எனக்கு எதிராக குற்றம் நடந்துள்ளது. இப்போது போலீசார் என்னை தேடி எங்கள் வீட்டிற்கு வரலாம். என் வாழ்க்கையே அப்போதுதான் சாம்பலாகிவிடும் என்ற பயத்தில் என் வாழ்க்கையை நடத்த வேண்டியிருந்தது. ஒருவேளை நான் போலீஸ் நிலையத்திற்கு சென்று எல்லாவற்றையும் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு என்ன நடந்தது என்று என் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிந்தால் நான் எப்படி வாழ்வது சாத்தியம்? ஒருவேளை இறந்தவர் நீதிக்காக காத்திருக்கலாம். ஆனால் எனக்கும் அநீதி நடந்துள்ளது. இப்படி யோசித்தபடியே என் வாழ்க்கையை நான் கழித்தேன். வாழ்க்கையில் எந்த மனிதர்களையும் அதிகமாக நம்பிவிடக்கூடாது. என் வாழ்க்கையில் இப்படி நடந்ததற்கு என் கணவரை தவிர வேற யாருமே காரணம் கிடையாது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.